ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, மக்களை ஏமாற்றி சுரண்டி கொள்ளையடிக்கும் Flipkart என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் அல்ட்ராவை சாம்சங்கே ஃப்ரீயா தர போறாங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி நம்ம பெறுறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நத்திங்ல இருந்து வரக்கூடிய புதிய ப்ராடக்ட், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து காரை டெஸ்ட் டிரைவுக்கு ஆர்டர் போட்டாலே உங்க வீட்டுக்கே வந்து டெஸ்ட் டிரைவ் கொடுக்க போறாங்க. அது எப்படி என்னன்றது, யார் கொடுக்க போறான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களோட சோஷியல் மீடியாவான Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க காரை ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்ல, டெஸ்ட் டிரைவ்க்கே வீட்டுக்கே வந்து தருவாங்க. அது யாரு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து இந்த ஃபியூச்சர் அவைலபிளா இருக்க போது ஜெப்டோ தான். வந்து ஜெப்டோ தங்களோட பிளாட்ஃபார்ம்ல காரை போஸ்ட் பண்ண போறாங்க. அந்த காரை வந்து நீங்க ஆர்டர் பண்ணாலே, வெறும் டெஸ்ட் டிரைவ்க்கே நீங்க ஆர்டர் பண்ணாலே அந்த காரை டெஸ்ட் டிரைவ்க்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காரை அவங்களே கொண்டு போயிடுவாங்க. டெஸ்ட் டிரைவ் முடிஞ்சோடனே அந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வந்து அபிஷியலா அந்த ஷோரூம்ல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யார் சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, அது 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு ஜெப்டோ டெலிவரி பண்ணிடுவாங்க டெஸ்ட் டிரைவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சொக்டா அப்படின்ற கார்ஸ் பிராண்டோட இப்போ ஜெப்டோ வந்து கொலாபரேட் பண்ணி சொக்டா கொடிக்கா அப்படின்றவங்களோட டீலர்ஷிப் வச்சிருக்கவங்களோட கஸ்டமருக்காகவே டோர் ஸ்டெப்ல வந்து, அதாவது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, வெறும் டெஸ்ட் டிரைவ்க்கே நீங்க காரை பர்ச்சேஸ் பண்றதுக்கு இல்ல, டெஸ்ட் டிரைவ்க்கே உங்களோட வீட்டுக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிடிச்ச லொகேஷனுக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த லொகேஷன்ல நீங்க ஆர்டர் பண்ணீங்களோ அந்த இடத்துல, சில பேர் வீடு வந்து ஸ்ட்ரீட் உள்ள இருக்கும், ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்கும். இல்ல கிரவுண்டுக்கு வரணும்னா கூட நீங்க கிரவுண்டுக்கு வர வச்சு அந்த இடத்துல நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி, அதுக்கு நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து இது வந்து 10 மேஜர் சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா கொண்டு வருவாங்க. ஏற்கனவே ஜெப்டோல இருந்து விவோ ஸ்மார்ட் போன் கொண்டு வந்திருக்காங்க. ஆசஸ்ல இருந்து பிசி அக்சசரிஸ் இருக்கு, எக்கச்சக்கமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெப்டோ இப்போ வந்து இந்த மாதிரி கொண்டு வர்றது கிட்டத்தட்ட ஜெப்டோ, பிளிங்கிட், அதுக்கப்புறம் பிக் பாஸ்கெட் இவங்களாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ்குள்ள வரும்போது அமேசான், பிளிப்கார்ட்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்கன்றத நான் சொல்றேன். ஏன்னா அதை தாண்டி இவங்களும் இப்போ வந்து டெலிவரி இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போதைக்கு இது ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து 10 மேஜர் சிட்டிஸ்ல மட்டும் இருக்கு. உங்க லொகேஷனுக்கு அவைலபிளா இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, நத்திங் தரப்புல இருந்து வரக்கூடிய புதிய ப்ராடக்ட், அது என்ன, எப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் தரப்புல இருந்து புதிய வயர்லெஸ் ப்ராடக்ட்டை கொண்டு வர போறாங்க. வயர்லெஸ் ப்ராடக்ட்னா அதாவது ஆடியோக்காக ஸ்பெஷலா கொண்டு வர போறாங்க. அதாவது நத்திங்ல இருந்து வரப்போகுது, நத்திங்கோட சப் பிராண்டான சிஎம்எஃப்ல இருந்து வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதுக்கான சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. SGS FMIKO சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. அதனால எக்கச்சக்க ப்ராடக்ட் வரப்போகுது. அது எந்த பிரைஸ் ரேஞ்சில் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 5000 இருந்து அந்த 10,000 எக்கச்சக்க ப்ராடக்ட் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போ நத்திங் தரப்புல இருந்து ஒரு ரிவ்யூவல் கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுங்க. என்ன ப்ராடக்ட் வயர்லெஸ் ப்ராடக்ட்னா வயர்லெஸ் ஹெட்போன், வயர்லெஸ் நெக்பேண்ட், அதுக்கப்புறம் TWS எல்லாமே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் பே வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதாவது வாட்ஸ்அப் பேல இருந்து புதுசா ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல பீட்டாவில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் பே யூஸ் பண்றவங்களுக்காக அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான, அதாவது போன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதுக்கு போட்டியாவே வாட்ஸ்அப் பேல வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பில்லிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன பில்லிங்லாம் இருக்க போகுது கேட்டீங்கன்னா, நம்மளோட எலக்ட்ரிக் பில்ல கட்டலாம், அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், நம்ம கேஸ் பேமெண்ட் கட்டலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லேண்ட்லைன் போஸ்ட்பெய்ட் பில்ல கட்டலாம், அதுக்கப்புறம் ரெண்ட் பேமெண்ட் கட்டலாம், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பில் கட்டலாம் அப்படின்ற மாதிரி. அதாவது இதுல என்ன இருந்துச்சோ, அதாவது கூகுள் பே, போன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆப்ல என்ன இருக்கோ அதை வாட்ஸ்அப்புக்குள்ளே கொண்டு வரப்பாங்க. வாட்ஸ்அப் பேல கொண்டு வர போறாங்க. வாட்ஸ்அப் பே யார் யார் யூஸ் பண்றா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள கமெண்ட் பண்ண சொல்றேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப் பே யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப்ல அக்கௌண்ட் கொடுத்து ஓபன் பண்ணணும். நான் வாட்ஸ்அப் பேல யூஸ் பண்ணல. நான் வேணா உங்களுக்காக வாட்ஸ்அப் பே யூஸ் பண்றேன். இந்த விஷயம் வந்து அதாவது வாட்ஸ்அப்ல வந்து பே யூஸ் பண்ணா ஆப்போனன்ட்ல உள்ளவங்களும் யூஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் பே இருந்தாதான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக வந்து பணத்தை அனுப்ப முடியும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வாட்ஸ்அப் பே வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, வாட்ஸ்அப் பேல வந்து இந்த மாதிரி பில்லு செட்டில் பண்றது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஆப்ஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது QR கோடு ஸ்கேன் பண்ணி நம்ம பணம் அனுப்பலாம். அதாவது ஒரு கடையில் போய் வாட்ஸ்அப் பே மூலியமாக நம்ம பணம் அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. அதனால அது எப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் அல்ட்ராவா அது எப்படி ஃப்ரீயா பெறலாம், சாம்சங்கே அபிஷியலா தர போறாங்க, அது எப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சாம்சங் வந்து இந்த ஈவெண்ட் வந்து இப்போ லைவ்ல இருக்கு. இது எப்ப முடிய போகுது கேட்டீங்கன்னா பிப்ரவரி 28 இந்த மாசம் எண்டுல முடிய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த லைவ் ஈவெண்ட்டை வந்து யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா சாம்சங் போன் யூஸ் பண்றவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஐபோன் கொண்டு வந்தாங்க. HDFCயோட இணைந்து ஆப்பிள் வாட்சை நீங்க வாங்கும் போது உங்களுக்கு வந்து அவங்க இஎம்ஐல வந்து உங்களுக்கு வந்து இஎம்ஐ அவங்க கெட்டுவாங்க. அதுக்காக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து 1 இயர் இஎம்ஐ அவங்க கெட்டுவாங்க. அவங்க கெட்டுனா நீங்க வந்து அந்த ஆப்புக்குள்ள லாகின் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அப்படியே வாக் பண்ணா உங்களுக்கு அந்த பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட் வச்சு நீங்க இஎம்ஐ கெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல சாம்சங் வந்து இப்போ வந்து அவங்களோட அவங்க எல்லாருக்குமே அந்த இஎம்ஐ கொடுத்துருந்தாங்க. அது வந்து சாம்சங் ஆப்பிள் வந்து பாரபட்சம் இல்லாம அந்த ஐவாட்சை பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா தங்களோட சாம்சங் யூசருக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா சாம்சங் போன் வச்சிருக்கணும், நீங்க சாம்சங் ஹெல்த் ஆப்பை யூஸ் பண்ணணும். சாம்சங் ஹெல்த் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வாக் பண்ணணும். கிட்டத்தட்ட பிப்ரவரி 28 நீங்க ஒரு நாள் வாக் பண்ணுவீங்களா இல்ல 1 மணி நேரம் வாக் பண்ணுவீங்களா அதெல்லாம் கணக்கு கிடையாது. 28 2 லட்சம் ஸ்டெப்பை நீங்க கம்ப்ளீட் பண்ணுனா நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டெப்னு கிட்டத்தட்ட வந்து இன்னும் வந்து 20 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 10,000 இருந்து 11,000 போனாலே கிட்டத்தட்ட வந்து 2 லட்சத்தை ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா வந்து இது வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்க. 2 லட்சம் தாண்டின எல்லாருக்குமே கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே கிடையாது. 2 லட்சம் ஸ்டெப்பை தாண்டா எல்லாருக்கும் கிடையாது. இது லக்கி வின்னருக்கு மட்டும்தான். 2 லட்சம் ஸ்டெப்பை தாண்டா நீங்க அந்த எலிஜிபிலிட்டி செலக்ட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரியல் டைம்ல நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சாம்சங் ஹெல்த் ஆப்ல யாரு இந்த வருஷம் இந்தியாவில் வந்து இந்த ஈவெண்ட்ல இந்த சேலஞ்சில் வந்து யார் அதிகமா ஸ்டெப் நடந்திருக்கான்றதை நீங்க ரியல் டைம்ல செக் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா நீங்க வந்து சாம்சங் யூசரா இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வாட்ச் கிடைக்கல அடுத்த பிரச்சனை இந்த 2 lakh ஸ்டெப்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஃபிட்னஸ் இருந்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஃபிட்னஸ் ரிலேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு ஏகேகே டாக்ஸ். அதுல நம்ம சைக்கிளிங்லாம் வீடியோ போட்டுருக்கோம். அங்க வேணா நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 59,999 வாட்சா அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது லக்கி வின்னருக்கு மட்டும்தான் கொடுப்பன்ற மாதிரி இப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதனால நீங்க வந்து இந்த சேலஞ்சில் தோத்தாலும் நம்ம ஃபிட்டா இருந்தன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கின்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மக்களை சுரண்டி கொள்ளையடிக்கும் பிளிப்கார்ட் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க. உண்மையிலே வந்து மக்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டீங்கன்னா பிளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஏற்கனவே வந்து ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பியை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுங்களா. ஒரு வாட்ச் கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபான்னு வச்சுங்களா. 4,999 வாட்ச் இருக்கு. அந்த 4,999 கொடுத்து நான் வாங்கிடுவேன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாங்க முடியாது. அப்படிதான் அந்த வாட்ச் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை நீங்க அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ கொடுக்கணும். அவன்கிட்ட ஃப்ளிப்கார்ட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கே ஒரு ஃபீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா செக்யூரிட்டி பேக்கேஜ் ஒரு ஃபீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ஃபீ கொடுக்கணும். கேஷ் ஆன் டெலிவரி ப்ராசஸிங் பண்றதுக்கு ஒரு ஃபீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு ஒரு ஃபீ கொடுக்கணும். அதுவே நீங்க கிஃப்ட் பேக்கிங் பண்ணீங்கன்னா கிஃப்ட் பேக்கிங்க்கு ஒரு ஃபீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புதுசா வந்து ப்ராடக்ட் அதாவது ப்ராடக்டை ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராமிஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த gift வந்து நம்ம வேணும்னா கொடுக்கறது அதை விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான ஃபீ நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாத. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபாய் பொருளை 4,999 பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 200 ரூபாயில இருந்து ஒரு 300 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. பிளிப்கார்ட்ல அந்த ப்ராடக்டோட அமௌண்ட் அதிகமா போயிடும். நீங்க வந்து மக்கள் சுரண்டிக்கிட்டு தான் இருக்கிறான் பிளிப்கார்ட். கிட்டத்தட்ட வந்து அந்த ப்ராடக்ட் ப்ராமிஸ் ஃபீ வந்து 9 ரூபா 19 ரூபா 29 ரூபாயிலிருந்து 49 ரூபா கொண்டு போயிட்டா 4 விதமான கேட்டகரியில் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே செக்யூரிட்டி பேக்கேஜ் ஃபீ இருக்கே அதை தாண்டி இப்போ இதையும் போட்டு தொல்லை பண்றான். கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஃபீயை நீங்க செலுத்தினாதான் நீங்க எக்ஸ்ட்ரா செலுத்தினாதான் நீங்க வாங்க முடியும் தெரிஞ்சுக்க. அதனால பிளிப்கார்ட் மக்களை சுரண்டிக்கிட்டு தான் இருக்கிறான்றது என்னுடைய கருத்து. பிளிப்கார்ட் மக்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆம்ப்ரனே பிராண்ட்ல இருந்து ஒரு பவர் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. இன்பில்டா வந்து டைப் சி கேபிளோட அந்த பவர் பேங்க் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆம்ப்ரனே பிராண்ட்ல இருந்து மினி சார்ஜ் 20 அப்படின்ற ஒரு பவர் பேங்கை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து காம்பாக்ட் டிசைனோட மெட்டாலிக் ஃபினிஷோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 20,000 mAh வந்து இது வந்து டைப் சி 20 வாட் இன்புட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டைப் சி போர்ட்ல C1 போட்டு டைப் சி போட்டு அதுல வந்து அப் டு
22 வாட் இருக்கு. அதுக்கப்புறம் இன்பில்டா இருக்கிற டைப் சி கேபிள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா 20 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் UFC-A போர்ட் இருக்கு, அதுல வந்து 22.5 வாட் வரைக்கும் நீங்க வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆக, இந்த பவர் பேங்க் ஃபுல் சார்ஜ் ஆக 20 வாட் சார்ஜர்ல ஃபுல் சார்ஜ் ஆக 5 hours 40 minutes ஆகும். இதுல பாத்தீங்கன்னா PD 3.0 இருக்கு, QC 3.0 இருக்கு, PPS இருக்கு, VOC இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இது மல்டிபிள் ப்ரொடக்ஷனோட வருது. அது மட்டும் இல்லாம இது வந்து LED பேட்டரி ஸ்டேட்டஸ் பேட்டரிக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைப் சி அண்ட் USB-A எனபிள் ஸ்மார்ட் போன்ஸ், அதுக்கப்புறம் கேஜெட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபிளைட் அப்ரூவல் சொல்லிருக்காங்க, மேட் இன் இந்தியா உருவாக்குனது. அது மட்டும் இல்லாம 6 month வாரண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ஆஃபர் பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1899 ரூபாய்க்கு ஒரு 20,000 mAh பேட்டரி இன்பில்ட் கேபிளோட வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷனா இருக்குன்றதை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஆஃபர் பிரைஸ் சொல்லிருக்கேன். ஆஃபரோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து போட் தரப்புல இருந்து நிர்வாணா சீரிஸ்ல ஒரு பிளாக்ஷிப், அவங்க போட் தரப்போட பிளாக்ஷிப் TWS சொல்லலாம். ஏன்னா போட் தரப்புல இருந்து இந்த நிர்வாணா சீரிஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நிர்வாணா சீரிஸ்ல கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க. அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா பவர்டு பண்ண 10 mm டூயல் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. போட்டோட ஹைஃபை சவுண்டுக்கு வரப்போது. அது மட்டும் இல்லாம எல்டாக் இருக்கு, ஸ்பேஷியல் ஆடியோ இருக்கு, ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, அடாப்டிவ் ஈக்குவலைசர். அது மட்டும் இல்லாம பர்சனலைஸ்டு சவுண்ட் டியூனிங் கொடுத்துருக்காங்க. போட் அடாப்டிவ் ஈக்குவலைசர் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கால் கிளாரிட்டி AENX டெக் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 மைக் கொடுத்திருக்காங்க நாய்ஸ் ஃப்ரீ கால்க்கு. அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 40 hours பிளேபேக் டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 50 minutes சார்ஜ் பண்ணா 120 minutes உங்களுக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கேமிங்காக பீஸ்ட் மோட் கொடுத்திருக்காங்க. 60 millisecond லோ லேட்டன்சி கொடுத்திருக்காங்க. லேக் ஃப்ரீ கேமிங் கொடுத்திருக்காங்க. எல்லாம் 40 millisecond கொடுத்திருக்காங்க. இவன் நம்ம 60 millisecond கொடுத்துட்டு பெருசா பேசிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க, இன் இயர் டிடெக்ஷன் கொடுத்திருக்காங்க, மல்டி பாயிண்ட் கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க, கூகுளோட ஃபாஸ்ட் பேர் கொடுத்திருக்காங்க, அது இல்லாம ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க, IPX5 ரேட்டட் கொடுத்திருக்காங்க, ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப் சப்போர்ட் மூலமா போட் ஹியரபிள் ஆப் மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன பிரைஸ்க்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இது ஆஃபர் பிரைஸா 2799 ரூபாய்க்கு வந்திருக்கு. 4 கலர் வேரியன்ட் இருக்கு. இது வந்து இந்த வீடியோ கீழே ஆஃபர் லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நாய்ஸ் தரப்பு இந்த மாஸ்டர் பட்ஸை வந்து எப்போ கொண்டு வர போறாங்க, அந்த மாஸ்டர் பட்ஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாஸ்டர் பட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பெருசா பேசப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நாய்ஸ் தரப்பு இந்த ஒன் ஆஃப் ஃபிளாக்ஷிப் பட்ஸ்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா எல்டாக் இருக்க போது, 5.0 இருக்க போது, அது மட்டும் இல்லாம 49 dB ANC இருக்க போது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேஸே வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு ஆஷ் கலர்ல கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் வந்து சவுண்ட் பை போஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு. இதுல வந்து கொடுத்திருக்காங்க நாய்ஸ் வந்து இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா இது வந்து எப்போ வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. February 13 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வருஷம் February 13 வரும்போது என்ன பிரைஸ்க்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கேஸ்ல பாத்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் இருக்கு, அப்படியே LED இருக்கு, ஒரு அப்படியே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம், பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இது ஒரு ப்ராடக்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நாய்ஸ் தரப்புல இருந்து ஸ்டூபிட் கப்பிட் சேல் அப்படின்னு சொல்லி 2025 கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து வேலிடேட் சேல்ஸ் மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து எக்கச்சக்கமான ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் 2 வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னா 1999 இருந்துச்சு, 1099 கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து நாய்ஸ் கலர் ஃபிட் ஐகான் பஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கலர் ஃபிட் விஷன் 3 இருக்கு, எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்கு. லேட்டஸ்டா லான்ச் பண்ண ப்ராடக்ட் முதற்கொண்டு இருக்கு. அதுக்கப்புறம் நாய்ஸோட ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு, ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ஸ் முதற்கொண்டு இருக்கு. எல்லா ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க்கும் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றோம். இது February 6 இருந்து February 14 வரைக்கும் இருக்க போது நாய்ஸோட அபிஷியல் வெப்சைட்லயும் Flipkart, Amazon எல்லாத்தோட லிங்க்கும் நம்ம ஷேர் பண்றோம். ப்ராடக்ட் ஆஃபர்ல இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்தா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா IQ Neo 10R இருந்து புதுசா ஒரு கலரை கொண்டு வந்திருக்கான். இது வந்து என்ன கலர்னு கேட்டீங்கன்னா லான்ச் ஆக போற ஜூன்ல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள லான்ச் ஆகிட போகுது. March 11 இந்தியாவில் லான்ச் ஆக போற IQ Neo 10Rல மூன் நைட் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் கொண்டு வந்திருக்காங்க. இது டைட்டானியம் வித் சீல் லுக்ல இருக்கு. பாக்குறதுக்கு வந்து ஒரு ஆஷ் அதாவது சிமெண்ட் கலர்ல சூப்பராகவே லுக்ல கொடுத்துருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு கலர் இருக்கு IQ Neo 10Rல, அதாவது ரேக்கிங் ப்ளூன்னு சொல்லி ஒரு கார்னர்ல ஒயிட்டே அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலந்த மாதிரி ஒரு கலரு. அந்த கலரையும் தாண்டி இது ஒரு கலர் கொடுத்துருக்கான், ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இது வந்து பாக்குறதுக்கு லுக் சூப்பரா இருக்கு. ரெண்டு கலருமே லுக் சூப்பரா இருக்கு. IQ Neo 10R பத்தி எக்கச்சக்கமா நம்ம சேனல்ல பேசிட்டோம். இப்போ வந்து இந்த மூன் நைட் டைட்டானியம் கொடுத்துருக்கான். அதையும் நீங்க ஒரு ஆப்ஷனா நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க.
அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா அப்கமிங் OnePlus ஃபோனு என்னென்ன வரப்போகுது, இந்த வருஷத்தில் OnePlus என்னென்ன கொண்டு வர போகிறாங்க, எப்பப்போ வரப்போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரப்போகிற OnePlus 13T அல்லது 13 mini இந்த ரெண்டு பேரில் ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் AS5 வரப்போகுது, AS5s வரப்போகுது, அதாவது AS5s வரப்போகுது, AS5e வரப்போகுது, OnePlus 14 வரப்போகுது, அதுக்கப்புறம் A6 வரப்போகுது, A6 Pro வரப்போகுது. இதெல்லாம் இந்த வருஷத்தில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பப்போ என்னென்ன வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா OnePlus 13 மினியை பொறுத்த வரைக்கும் அது வந்து விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரலில் இன்னொரு ஃபோன் வரப்போகுது, அதாவது AS5s வரப்போகுது, அதுக்கப்புறம் AS5e வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல பார்த்தீங்கன்னா OnePlus 14ஓட டீட்டெயில் கிடைச்சிடும். மேல இருந்து அதுக்கப்புறம் வந்து மே ஜூன் ஜூலைக்குள்ள OnePlus 14ஓட அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா A6 Pro இருக்க போது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர்ல பார்த்தீங்கன்னா OnePlus வந்து இந்த போனை இந்தியாவை OnePlus 14 இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்கன்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதுதான் இந்த வருஷம் OnePlusோட ஷெட்யூல் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பர்சனலாக கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்டோட ரியலான ஆஃபர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் அங்கே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் ஆஃபரை வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.